இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் இவங்க தான் வந்து நம்ம இந்திய இராணுவத்துக்கு வந்து போர் விமானங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. இது ஒரு தனியார் கம்பெனி. இந்த தனியார் கம்பெனியில் பொது தலைவர் ஒருத்தர் வந்திருக்கார். இவர் வந்ததுக்கப்புறம் 180 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அந்த ஆர்டர்ஸ் வந்து எப்படி இவங்க சப்ளை பண்ணுறாங்க, எந்த மாதத்துக்கு முடிக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். தேஜஸ் MP-1A ஃபைட்டர் ஜெட் என்ஜின் பிரச்சனை சரியாகுது. உற்பத்தியை அதிகப்படுத்த ஆழ்தலைவர் நடவடிக்கை. இந்திய பாதுகாப்புத்துறை தொடர்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் கம்பெனியோட தேஜஸ் MEC-1A போர் விமானங்களுக்கான என்ஜின் சப்ளை பிரச்சனை ஒரு வழியாக சரியாக போகுது. இதை பற்றி ஃப்ரான்ஸ்ரா ஹேர்ஷோ 2026 ஹால் கம்பெனியோட புதிய தலைவரான திரு ரவி கோட்டா அவர்கள் பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு வேலை கடந்த மே மாதம் தலைவராக பொறுப்பேற்ற ரவி கோட்டா அவர்கள் கம்பெனியோட நிலுவையில் இருக்கிற ஆர்டர்களை சீக்கிரம் முடித்து டெலிவரி பண்ணுறது தான் தன்னோட முதல் வேலைன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன்ஸ் டைரக்டாக இருந்ததால் கம்பெனியோட தேவைகளை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தியிருக்காரு. 180 போர் விமானங்கள் உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய விமானப்படைக்கு IAF 180 தேஜஸ் MEC-1A விமானங்கள் தேவைப்படுது. இதற்காக ஹால் கம்பெனி 3 ப்ரொடக்ஷன்ஸ் லைன்களை அமைச்சிருக்காங்க. இதன் மூலமாக வருஷத்துக்கு 24 போர் விமானங்களை உருவாக்க முடியும். 22 விமானங்கள் என்ஜினுக்காக வெயிட்டிங். இப்போதைக்கு 22 தேஜஸ் MEC-1A ஏர்ஃப்ராம்களை ஹால் கம்பெனி ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அமெரிக்காவோட GE ஏரோஸ்பேஸ் கம்பெனியில் இருந்து வர வேண்டிய F404IN20 என்ஜின்கள் வராததால் டெலிவரி பண்ண முடியாமல் இருந்துச்சு. இந்த சப்ளை பிரச்சனை எதனால் வருதுன்னு GE கம்பெனியோட பெரிய தலைவர்களிட பேசி சப்ளையர்களோட பிரச்சனையெல்லாம் இப்போ சரி பண்ணியாச்சு. இந்த வருஷத்துக்குள்ளேயே 22 என்ஜின்களை கண்டிப்பாக டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு GE கம்பெனி உறுதி கொடுத்துருக்காங்க. என்ஜின் வந்த உடனே போர் விமானங்கள் இந்திய விமானப்படையிலும் ஒப்படைக்கப்படும். தேஜஸ் MEC-2 திட்டமும் சூப்பராக போயிட்டுருக்கு. இதோட முதல் ப்ரோட்டோடைப் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. 2027 மார்ச் முதல் ஜூலைக்குள்ளே இதோட முதல் டெஸ்ட் ஃப்ளைட் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் 2035-2040 காலகட்டத்துக்குள்ளே ஜாகுவார் மற்றும் மிராஜ் 2000 விமானங்களுக்கு பதிலாக இது பயன்பாட்டுக்கு வரும். சுருக்கமாக சொல்லணும்னா GE கம்பெனி சொன்னபடி என்ஜின்களை கரெக்டாக சப்ளை பண்ணிட்டா ஹால் கம்பெனி வேகமாக உற்பத்தியை முடித்து இந்திய விமானப்படைக்கு விமானங்களை முழுசாக கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் நம்ம ஊர் போர் விமானங்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் இது பெரிய வழியாக அமைச்சு கொடுக்கும். உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது போல நியூஸ் எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு கேட்கணும் விரும்புனீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.